எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேங்க. நம்மளால ஒருத்தவங்க மனச சந்தோஷப்படுத்த முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்க மனச சங்கடப்படுத்தாம இருக்கணுங்க. ஒரு சிலர் இருக்காங்க. நான் அழகா இருக்கேன். நான் நெறைய படிச்சிருக்கேன். என்கிட்ட காசு இருக்கு. என்கிட்ட நகை இருக்கு. நான் நெனச்சா நாளைக்கு கார் வாங்குவேன். நான் நெனச்சா நாளைக்கு வீடு கட்டுவேன். அப்படின்னு ஒருத்தவங்களோட இயலாமைய பயன்படுத்தி அவங்க மனச நோகடிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கான விஷயம் தாங்க. யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு காசு பணம் உங்ககிட்ட இருக்குன்னா, அது உங்களுக்கு நிரந்தரமான்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு காசு பணம் ஒருத்தவங்க கிட்ட இல்லன்னா, அவங்களுக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரமான்னு கிடையாது. எல்லாமே கடவுளோட அமைப்பு தாங்க. நீங்க இன்னைக்கு காசு பணத்தோட இருக்கணும்னு எழுதியிருக்கு. அவங்க இன்னைக்கு காசு பணம் இல்லாம இருக்கணும்னு எழுதியிருக்கு. ஆனா யார் வாழ்க்கையும் இப்படியே போயிடாது. கண்டிப்பா நிச்சயமா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் ஒவ்வொரு நாள் மாறுங்க. நீங்களும் உங்க கடந்து வந்த வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படியெல்லாம் வாழ்க்கைய கடந்து வந்தோம். நம்ம லைஃப் எப்படி இப்ப மாறுச்சு. ஸோ அவங்க லைஃப்பும் நிச்சயமா ஒரு நாள் மாறும் இல்லையா? அப்படின்னு ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு யார் மனசையும் சங்கடப்படுத்தாம, யாரையும் நோகடிக்காம வாழ்ந்து பழகுங்க. நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.